Hi students. இந்த வீடியோல நம்ம வந்து predetermination of regulation of alternator by EMF method அதுக்கான calculations நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கிட்ட என்ன டேட்டா இருக்கு அப்படின்னா open circuit characteristics ஓட டேட்டா இருக்கு. Open circuit conditionல for different field current we have measured what is the open circuit line voltage. So first step நீங்க என்ன பண்ணணும்னா இந்த open circuitல இருக்க line voltage values எல்லாம் divide by √3 பண்ணி phase voltage values convert பண்ணிக்கோங்க. Then we have got the short circuit characteristics data for different field current, armature current under short circuit current என்ன அப்படின்னு போட்டிருக்கீங்க. If you don't have the data like this, இந்த மாதிரி data இருந்துச்சுன்னா you can plot all these points to get the short circuit characteristics. இல்ல ஒரே ஒரு reading மட்டும் இருக்கு. Rated current 4.3க்கு எவ்வளோ field current இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் plot பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டையும் ஆரிஜினையும் போட்டு short circuit characteristics plot பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆன் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பர் ஃபேஸ், இது வந்து ஃபீல்டு கரண்ட். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நிறைய பாயிண்ட் போட்டிருக்காங்க. 1 பாயிண்ட் இஸ் எனஃப். 4.3க்கு ரேட்டட் கரண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் 0.255 இருக்கு, அதை பிளாட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டையும் ஆரிஜினையும் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா that will be your short circuit characteristics. இப்போ இந்த OCC and SCCலேருந்து how to calculate the synchronous impedance அப்படிங்கிறது சொல்கிறேன். synchronous impedance ஓட ஃபார்முலா ZS ஓட ஃபார்முலா வந்து E1 divided by I1, open circuit voltage divided by short circuit current for the same field current. ஸோ இதில் ஏதோ ஒரு ஃபீல்டு கரண்ட் நீ சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்து ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ த சிங்க்ரனஸ் இம்பீடன்ஸ். ஆனால் நம்ம எப்போவுமே ஏதோ ஒரு ஃபீல்டு கரண்ட் எடுத்துக்க மாட்டோம். எந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜையும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டையும் பார்ப்போம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் ரேட்டட் ஆர்மேச்சர் கரண்ட், அதாவது நம்ம மெஷினுக்கு 4.3, அந்த 4.3க்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. So 4.3 amperesக்கு short circuit characteristicsல எவ்வளோ field currentன்னு பார்த்தீங்கன்னா 0.255 amperes. So for 0.255 amperes, get what is the open circuit voltage, get what is the short circuit current, divide these both to get synchronous impedance. So 0.255 amperesக்கு இந்த 4.3க்கு கரஸ்பாண்டிங்காக ஷார்ட் சர்க்யூட்ல 0.255 amperes இருக்கு. இந்த 0.255 amperesக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பாருங்க. இட் இஸ் 160. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா we already know it 4.3. So this 160 divided by 4.3 will give you the value of ZS. So ZS calculate பண்ணதுக்கப்புறம் அடுத்தது see ZS is E1 by I1, actually it is 160 not 156. 160 divided by 4.3 போட்டு என்ன வேல்யூ வருதோ அதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு உங்க கிராஃப்ல எவ்வளோ வேல்யூ வருது that divided by 4.3 போடுங்க. You will get ZS. XS is root of ZS squared minus RA squared. RA வந்து 3.75. Get what is the value of XS. இது ரெண்டும் calculate பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா you have to fill this tabulation. இந்த tabulationல என்ன பண்றீங்க, you are assuming different load power factors. நம்ம லோடை கனெக்ட் பண்ணல ஆல்டர்னேட்டருக்கு. வித்தவுட் லோட் ஓப்பன் சர்க்யூட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தோம், வித்தவுட் லோட் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தோம். இப்போ லோடு டிஃப்ரெண்ட் லோட்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா 0.2 பவர் ஃபேக்டர் லோடு, 0.4 பவர் ஃபேக்டர் லீடிங் லேகிங் லோடெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேஷன்லேயே ப்ரீ டிட்டர்மினேஷன் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸ்க்கான ரெகுலேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரே ஒரு பவர் ஃபேக்டருக்கு இந்த வேல்யூஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர் தான் நீங்கள் அசியூம் பண்ணணும். 0.2 பவர் ஃபேக்டருக்கு எப்படி இ ஃபேஸ் லேகிங் கால்குலேட் பண்ணுறது, எப்படி இ ஃபேஸ் லீடிங் கால்குலேட் பண்ணுறது, எப்படி ரெகுலேஷன் லேகிங் கால்குலேட் பண்ணுறது, எப்படி ரெகுலேஷன் லீடிங் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து விஎல்ங்கிறது ரேட்டட் லைன் வோல்டேஜ் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர் 415 volts, அதை டிவைட் பை √3 பண்ணிக்கோங்க. ரேட்டட் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க 239.6. இப்போ 0.2 பவர் ஃபேக்டர் லேகிங் லோடுக்கான இ ஃபேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா யூ நோ திஸ் ஃபார்முலா, ரூட் ஆஃப் வி ஃபேஸ் காஸ் 5 பிளஸ் ஐஏஆர்ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வி ஃபேஸ் சைன் 5 பிளஸ் ஐஏஎக்ஸ்எஸ் ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபார்முலா. வி ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் த ரேட்டட் வோல்டேஜ். ஏன்னா நீங்கள் ஃபுல் லோட் ரெகுலேஷன் கால்குலேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஐஏ வந்து ஃபுல் லோட் கரண்ட் ஆர் ரேட்டட் கரண்ட் போடணும், வி ஃபேஸ் வந்து ரேட்டட் வோல்டேஜ் 239.6 போடணும். காஸ் 5 வந்து நீங்கள் எந்த பவர் ஃபேக்டருக்கு
ரெகுலேஷன் கால்குலேட் பண்ணுறீங்க. இப்போ நான் 0.2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுனால cos 5 0.2 போட்டிருக்கேன். ப்ளஸ் IA இஸ் 4.3, RA இஸ் 3.75 ப்ளஸ் VFACE வந்து 239.6. sin 5 நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். cos 5 0.2 அப்படின்னா 5 எவ்வளோ, அதுக்கப்புறம் அதுக்கு சைன் எடுத்து sin 5 போட்டிங்கன்னா 0.98 வரும். ப்ளஸ் IA இஸ் 4.3, XS உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதோ உங்கள் கிராஃப்க்கு ZS கால்குலேட் பண்ணி XS கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குதோ அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கால்குலேட் EFACE ஃபார் லாகிங். இதே லீடிங்கோட EFACE கால்குலேட் பண்ணணும்னா சேம் ஃபார்முலா, இந்த இடத்துல மைனஸ் சைன் போடுங்க. கெட் EFACE ஃபார் லீடிங். தென் ரெகுலேஷன் இஸ் ஃபார் லாகிங் ரெகுலேஷன் உங்களுக்கு லாகிங்க்கு இங்கே என்ன EFACE கிடைக்குது அது போட்டுக்கோங்க. மைனஸ் VFACE டிவைடட் பை VFACE into 100. VFACE is always 415 by root 3, 239.6. லீடிங் ரெகுலேஷன் கால்குலேட் பண்ணணும்னா இந்த லீடிங்கோட EFACE 102.22 இவங்க கிடைச்சிருக்கு. மைனஸ் 239.6 டிவைடட் பை 239.6 into 100. இதே மாதிரி ஒவ்வொரு பவர் ஃபேக்டருக்கும் நீங்கள் ரெகுலேஷன் கால்குலேட் பண்ணி ஃபைனலி பிளாட் த ரெகுலேஷன், டேக் த ரெகுலேஷன் ஆன் தி y axis, power factor on the x-axis. power factor பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 0லேருந்து ஆரம்பிக்காது. 1, 0.8, 0.6, 0.42, இது வந்து 0.4, 0.2, இது லாகிங்க்கு. இது வந்து 1 மைனஸ் போடாதீங்க, 0.8, 0.6, 0.4, 0.2 லீடிங்னு போடுங்க. போட்டு ரெகுலேஷனும் பவர் ஃபேக்டர் கிராஃப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு Z ஷேப்பில் உங்களுக்கு கர்வ் கிடைக்கும்.